வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் ஏற்கனவே ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஜாயின் பண்ணும்போது இதுக்கு வந்து இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்ட் தான் இன்புட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கிரவுண்டில் இருந்து நம்ம ஆடியோ போர்டு கிரவுண்டுக்கோ இல்லைன்னா பவர் சப்ளை கிரவுண்டுக்கோ வந்து நம்ம ஒரு கிரவுண்டு அடிக்கணும். அப்படின்னா தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் முறையாக வேலை செய்யும், இல்லைன்னா முறையாக வேலை செய்யாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் அது. இந்த போர்டை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த போர்டை பொறுத்தளவுக்கு 12 வோல்ட் ஃபங்க்ஷன் ஆகிற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இப்போ இந்த போர்டுக்கு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுப்போம்? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இது 24/24 3 amps. அதை வந்து நம்ம ஒரு டியூல் பவர் சப்ளையில் கொடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த 12/12 பார்த்தீங்களா, அந்த டேப்பிங்கை தனியாக அப்படி எடுத்து விட்டுருக்கேன். இதை நம்ம இந்த 0-12 மட்டும் எடுத்து நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல 0-12 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ கொடுக்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த கிரவுண்டை வந்து இந்த ஆடியோ போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, பவர் சப்ளை, இந்த 24/24 டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளைலேருந்து நம்ம ஆடியோ போர்டு கொடுப்போம்ல, அந்த கிரவுண்டை வந்து இந்த 0-12 கொடுக்குற பார்த்தீங்களா, இந்த கிரவுண்டோட அவங்க கண்டிப்பாக நம்ம இணைச்சாகணும். இணைக்காட்டினா என்ன பிரச்சனை வரும்னா, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து ஆன் பண்ணும்போது ஸ்பீக்கர் டிலேயும் வேலை செய்யும், ஆஃப் பண்ணும்போது அது கரெக்டாக வேலை செய்யும். ஆனால் ஐசி ஸ்டார்ட் ஆகி டிசி ஆகி ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வோல்ட் வரும்போது நீங்கள் அந்த கிரவுண்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு வேலை செய்யாது. அதையும் நான் உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதனால தான் நான் அந்த கிரவுண்டை வந்து இணைக்க சொல்லியிருப்பேன். இந்த கிரவுண்டை இணைச்சும் காட்டுறேன், அதே மாதிரி இணைக்காவும் எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த போர்டுக்கு வந்து 0-12 கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிட்டு எல்லா போர்டுக்கும் எந்த மாதிரி வரும் அதையும் சொல்லிடுறேன். அடுத்து 12 வோல்ட்டு கொடுக்கலாம். இது வந்து ஏசி வோல்ட்டு, மறக்காமல் ஏசி தான் கொடுக்கணும். கொடுத்தாச்சா? இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு ஐசி ஷார்ட்டான ஒரு எஸ்டிகே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டில் ஆல்ரெடி ஷார்ட் ஆகி டிசி அவுட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஆடியோ போட இந்த பவர் சப்ளையில் ஃபஸ்ட்டு இணைச்சிக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் அவுட்டு நம்ம ஒரு ஸ்பீக்கர் அவுட்டை மட்டும் நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்பீக்கர் இன்புட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ இன்புட்டில் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கேன், இந்த 0-12 மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஆனால் இதுலேருந்து ஒரு கிரவுண்டை இணைக்கவே இல்லை. இப்போ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஆடியோ போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட் வந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யணும், இந்த போர்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். நம்ம கிரவுண்டு கொடுக்காதனால என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த லைட் ஆஃப் ஆனால் இந்த ரிலே ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஆனால் டிசி வோல்ட் வந்துட்டு இருக்கு, ஆனால் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கர் கொடுத்தோம்னா காயில் போஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வோல்ட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து டிசி வோல்ட்டில் வச்சுருக்கேன். கிரவுண்டில் வச்சுக்கிட்டு இங்கே ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வோல்ட்டு பாருங்கள். அதுங்களா 34 வோல்ட் வந்துட்டு இருக்கு இன்புட்டில். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செஞ்சால் அவுட்புட்டில் வரக்கூடாது. அவுட்புட்டில் வைக்கிற பாருங்க, அவுட்புட்லேயே வந்துச்சா? இப்போ அப்படியே நம்ம ஸ்பீக்கரில் கொடுத்தோம்னா காயில் போஞ்சிடும். அப்போ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டும் ப்ரொடக்ஷன் ஆகாது. என்ன காரணம், இந்த கிரவுண்டை வந்து அதோட இணைக்காதனால. சரி, இப்போ அப்படியே நான் இந்த கிரவுண்டை மட்டும் இணைச்சி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த கிரவுண்டு 4 டயர் போட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபைர் ஆகி இந்த கிரவுண்டு தனியாக இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த ட்ராக்கு, இந்த ட்ராக் எங்களுக்குள்ள அந்த கிரவுண்டு வரும். அந்த கிரவுண்டில் நான் ஒரு ஒயர் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த கிரவுண்டை இதோட இணைச்சி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரிலே ஆன் ஆயிடுச்சு, ஆனால் டிசி அவுட்டு வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கிரவுண்டு மட்டும் வச்சு கட்டுறேன் பாருங்க. அதுலேருந்து இந்த கிரவுண்டை வச்சுன்னு எழுதிச்சு பார்த்தீங்களா. இப்போ ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. எடுத்தால் ஆன் ஆயிரும் பாருங்க. ஆன் ஆயிடுச்சா? அதுக்கு தான் நான் சொன்னது. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்க. நான் வச்சேன்னா ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக இந்த மாதிரி ஆகுதுன்னா, நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து
தனித்தனி டேப்பிங் இருந்தாலோ அல்லது 2 டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணாலோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு வைண்டிங் எடுத்து நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கும் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு வைண்டிங் எடுத்து நீங்கள் ஆடியோ போர்டுக்கும் கொடுக்கும்போது அந்த கிரவுண்டை இணைக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆனால நம்ம இப்படி சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி நான் போட காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த போட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இதுக்கு கிரவுண்டை இணைக்கணுமான்னு, அவருக்கும் இதை நான் பதில் சொல்லிடுறேன். இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் டேரெக்டாக 24/0/24 கொடுக்கலாம், 30/0/30 வரையும் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏசி வோல்ட்டு. இது நம்ம என்ன செய்வோம், இந்த இன்புட் ஏசி இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த பவர் சப்ளைக்கு இன்புட் கொடுக்குற இடத்துல 24/0/24 இந்த இதை 3 வயர் அப்படியே எடுத்து இந்த 3 பின்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நம்ம பற்ற வச்சிடணும். இது வந்து 24/0/24 இந்த இடத்துல பற்ற வச்சிடும். சரி, இப்போ பற்ற வச்ச பின்னாடி இதுக்கு இந்த கிரவுண்டை இணைக்கணுமானா தேவையில்லை. ஏன்னு கேளுங்க, இந்த பவர் சப்ளைலேருந்து ஆடியோ போர்டு கொடுத்துறோம், அதே பவர் சப்ளை இன்புட்லேருந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிறோம். அப்படிங்கும்போது கிரவுண்டு வந்து ஒரே கிரவுண்டு தான். ரைட்டுங்களா? நான் காட்டுறேன் பாருங்க, இதே கிரவுண்டு தான் இங்கே வரையும் வருது. அப்படிங்கும்போது ஒரே பவர் சப்ளையில் ஆடியோ போர்டும் ப்ளஸ் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் ஒரே இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா கிரவுண்டு கொடுக்க தேவையில்லை. இதே இது நீங்கள் 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க, ஒன்று வந்து 30/0/30 யூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று வந்து 24/0/24 யூஸ் பண்ணுறீங்க. அப்படின்னா நீங்கள் எந்த போர்ட்லேருந்து நீங்கள் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை, உதாரணத்துக்கு இப்போ இந்த 24/0/24 ஒரு ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 30/0/30 ஒரு சப்பூபர் ஆடியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்ம வோல்ட் எடுத்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம். ஆனால் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வைப்போம் பார்த்தீங்களா, 30/0/30 அது சப்பூபருக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சப்பூபரோட ஸ்பீக்கர் அவுட்டும் நம்ம இங்கே தான் கொடுத்து எடுப்போம், இந்த பெரிய ரிலேயில் கொடுத்து எடுப்போம் பார்த்தீங்களா. அப்போ என்ன செய்யணும்னா, அது 2வது நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த கிரவுண்டை கொண்டு வந்து இந்த கிரவுண்டில் இணைக்கணும். இதாங்க கிரவுண்டு ட்ராக்கு. இதில் இங்கே ஒரு இடத்துல நீங்கள் இணைக்கணும். இணைச்சா தான் நீங்கள் அந்த சப்பூபரோட ஆடியோ வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யும். இல்லாட்டினா அந்த கிரவுண்ட் வந்து இணைக்காத எந்த ஆடியோ போர்டு இருக்கோ அந்த ஆடியோ போர்டில் எது ஷார்ட் இருந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த சேனல் மட்டும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த போர்டு கொடுத்துருக்க பார்த்தீங்களா வோல்ட்டு, இந்த ஆடியோ போர்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகி ஏதோ டிசி வோல்ட் வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யும். ஏன்னா இந்த கிரவுண்டு வந்து ஒரே காமன், ஆடியோ போர்டுக்கு இதான், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு இதான். அப்படிங்கும்போது இந்த போர்டில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் இது சேஃப்டி பண்ணிடும். ஆனால் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் அந்த கிரவுண்டை இணைக்கலைன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுறீங்களா அதோட கிரவுண்டை இணைக்கலைன்னா அந்த ஆடியோ போர்டில் ஷார்ட் இருந்தால் இது வேலை செய்யாது. அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதே தான் இது நம்ம வந்து 12 வோல்ட்டுக்குனால ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் வைண்டிங் 2 வைண்டிங் இருக்குல்ல, அதனால் அந்த கிரவுண்டை இணைக்கணும். இணைச்சா தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் முறையாக வேலை செய்யும் நண்பர்களே. இப்போ இதில் உங்களுக்கு சொல்லணும், பவர் சப்ளைலேருந்து டேரெக்டாக அப்படியே நீங்கள் கிரவுண்டை இங்கே இணைச்சிங்கன்னா சில போர்டில் பார்த்தீங்கன்னா கம்மிங் பிரச்சனை வருது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இங்கேருந்து பவர் சப்ளைலேருந்து டேரெக்டாக இணைக்காமல் இங்கேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம ஆடியோ போர்டு ஃப்ரீ செக்ஷன் இந்த மாதிரி வயரிங் பண்ணுவோம்ல, அங்கேருந்து ஒரு கிரவுண்டை எடுத்து கூட இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கிரவுண்டில் நீங்கள் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அது மாதிரி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பவர் சப்ளைலேருந்து டேரெக்டாக நான் கிரவுண்ட் எடுக்காமல் ஆடியோ செக்ஷன், உதாரணத்துக்கு ஒரு எஸ்டிகே ஆடியோ போர்டு உங்களுக்கு காட்டுறேன், 3IC போட்ட எஸ்டிகே ஆடியோ போர்டு. இந்த ஆடியோ போர்டில் நம்ம இங்கனுக்குள்ள வோல்ட் நீங்கள் கொடுப்பீங்க. இந்த கிரவுண்டை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து கிரவுண்டை எடுத்து நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் கொடுத்தா ஹம்மிங் லேசாக வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கிரவுண்டு இங்கேருந்து எடுக்காமல் இந்த கடைசியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்டு இங்கே என்ட்ரு ஆகுதுல, இங்கே கூட எடுத்து கூட இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கிரவுண்டில் நீங்கள் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிரவுண்டு வந்து கொடுத்தாகணும். அப்படின்னா தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வேலை செய்யும் நண்பர்களே. இது உங்களுக்கு செய்முறை செஞ்சு உங்களுக்கு சொல்லணுங்கிறனால தான் கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.